நமஸ்தே 4th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? ஹிந்தி பாடம்லாம் போயிட்டே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? லெசன்ஸ்லாம் நல்லா எழுதினீங்களா? எழுதி படித்து பார்த்தீங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா 4th லெசன் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 4th லெசனுடைய டைட்டில் என்ன? சாகசி பிந்து. சாகசின்னு ஒரு பொண்ணு செய்த சாகசங்கள், அச்சீவ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நாமளும் அச்சீவ்மெண்ட் லைஃப்பில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கும் மனசில் வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி லெசன்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சுதா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. சின்னோண்டு 1 ட்ராப் தான் இருக்கும். அந்த ட்ராப் அப்படியே எப்படி வருமா, டெவலப் ஆயிருமா, அப்படியே பெரு வெள்ளமாக டெவலப் ஆகுமா. நாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு சின்ன உதவி தான் நினைப்போம். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, மிகப்பெரியது ஊன்றுகோல் போல் இருக்கும். அந்த ஊன்றுகோல் நமக்கு பின்னால் நல்ல பயனை தரும். அது நம்மளுக்கு உதவியாகவும் இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த சாப்ளிங்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, டேக் சப்போர்ட் தான் பண்ணுறோம். அந்த சாப்ளிங்ஸ் நல்லா வளர்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கு இல்லை ஏதாவது ஒரு த்ரெட்டு வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக வளரணுமே அப்படின்னு கட்டி வச்சு பண்ணுவாங்க. மடங்கி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக வளரணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த சாப்ளிங்ஸ் என்ன ஆகும், நல்லா வளர்ந்து பெரிய ட்ரீ ஆகும். அந்த ட்ரீ என்ன பண்ணும், நம்மளுக்கு ஷேடோலாம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் சீசனில் போகிறோம்னு வச்சிங்களேன், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், வாக் பண்ணி போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு நிழல் தேவைப்படுது, டயர்டாக இருக்குது அப்படின்னாக்கா எங்கே போய் நம்ம நிற்குவோம், ஒரு மரத்துக்கு கீழே நிற்போம். அந்த வளர்ந்து அந்த சிறு செடிகள் தான் பெரிய மரமாக வளர்ந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், நமக்கு நிறைய பலன்களையும் தரும். அதனால் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்குவோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், சாகசி பிந்து அப்படிங்கிற லெசனை பார்த்தோம். அது 1 டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் எக்ஸாம் லெசன் ஃபுல்லாகவே நடத்திட்டேன். இருந்தாலும் ஒரு ட்ரிப்பு இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து உள்ள எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சாகஸ் ஏக் அத்விதீய குண் ஹை சொல்லியிருந்தேன். ஒரு உயர்வான குணம், சாகசம் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறங்கிறது மிக உயர்வான குணம். அச்சீவ் பண்ணுறதுனா மிக பெரிய அளவில் செஞ்சால் தான் அச்சீவாக கிடையாது. நம்ம சிறு செயல்கள் கூட ஒரு சாகசம்தான். அதையும் நம்ம செய்யாமல் விட்டுறக்கூடாது, சரிங்களா? இந்த குணம் எப்படி வரும் நம்மளுக்கு லைஃப்பில்? அப்படியே பிறந்தவொடனே நம்ம சாகசம் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதுதான் குண் ஜீவன் மே கதம் கதம் பெர் காம் ஆத்தாங்க. சின்ன சின்ன வேலையிலேருந்து தான் அது பெரிய வேலையாக வரும். இஸ்கி கோயி உமர் நஹி. சாகசம் செய்கிறதுக்கு வயது உண்டா அப்படின்னு கேட்டாக்க வயசே கிடையாது. பச்சோக்கி சாகஸ் கிப்பி பாத் அவர் ஹை. குழந்தைங்களுக்கெல்லாம் என்னது இருக்குது, சாகசம் செய்யணும் அப்படிங்கனாக்க எப்போ வேணாலும் செய்யலாம். பிரதி வருஷே ஐசே பச்சோங்கோ வீரதா புரஸ்கார் தியா. ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி சாகசம் பண்ணுற குழந்தைகளுக்காக என்ன பண்ணுறாங்க, அவார்ட்ஸு ப்ரைஸஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ சாகசங்கிறது பெரிய அளவில் கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற அளவில் செய்கிறோமானா அப்படி கிடையாது. நம்ம ஸ்கூல்லேயே நம்ம பண்ணுறோம், ஒவ்வொரு இதுலேயும் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ப்ரைஸஸ் வாங்கணும், அதுவுமே நம்மளுடைய சாகசம் தான், சரிங்களா? இப்போ நிறைய காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க, அதில் வின் பண்ணுறோமோ அது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் தான், ஓகேவா? அதனால் அச்சீவ்மெண்ட் எந்த வகையில் வேணாலும் நம்ம பண்ணலாம். இன்கிமீசே ஏக்னே இந்த மாதிரியான சாகசம் செய்தவங்கள ஒருத்தவங்க தான் 12 இயர்ஸ் கொண்ட பிந்து. இவங்க என்ன பண்ணாங்க, ஜூன் 28, 1985 நடந்த ஒரு நிகழ்வு. இது உண்மையான நிகழ்வு தான் நம்மளுக்கு லெசனில் கொடுத்துருக்குறாங்க. கேரளாவில் ஒரு நல்ல மழை ரெய்னி சீசன். அந்த ரெய்னி சீசனில் என்ன பண்ணிச்சா, நிறைய ரெயின் இருந்ததுனால அந்த பாண்டெல்லாம் இருக்குல்ல, தாளாப்லாம் என்ன ஃபுல்லாக அந்த வாட்டரால் ஃபில் பண்ணியிருந்தது, நிரம்பி இருந்தது. கேரளுக்கு எர்ணாகுளம் ஜில்லைக்கு ஏக் ஸ்கூல் மே தோப்கர் கா சமயத்தா. கேரளத்தில் எர்ணாகுளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூலில் ஆஃப்டர்நூன் டைம், மிட் டே அந்த டைம் இருந்துச்சு. குழந்தைங்க என்ன பண்ணாங்க, பச்சே கக்ஷாக்கி பாகர் ஆயே ஹுயே தே. ஆஃப்டர்நூன் டயத்தில் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளாஸை விட்டு வெளில வந்துருக்குறாங்க, லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு. ஸ்கூல்கே சாம்னே ஏக் தாலாப் தான். பள்ளிக்கு எய்த்தாப்பில் என்ன இருக்குது, ஒரு குளம் இருக்குது. தாலாப்மே மேண்டக் டர் டர் கர் ரஹே தே. அந்த குளத்தில் என்ன பண்ணியிருக்குது, மேண்டக்கு டர் டர்னு சவுண்டு கொடுத்துட்டே இருந்திருக்கு.
பச்சி மேண்டக்கும் பர் பத்தர் ஃபேங்க் ரஹே தே. குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தவக்கலை மேலே, மேண்டக்னா ஃப்ராக் சொன்னோம் இல்லையா, அந்த தவக்கலை மேலே பத்தர்னு அது ஸ்டோனெல்லாம் விட்டு எறிஞ்சாங்க. एक 9 साल की लड़की निशा खाना खाने के बाद पानी पीने के लिए तालाब के पास गई. ஒரு 9 இயர்ஸ் கொண்ட ஒரு பொண்ணு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குளம் பக்கமாக பாண்டு பக்கமாக வந்திருக்காங்க, அதன் அருகில் வந்திருக்காங்க. जैसे ही किनारे पर पाँव रखा वैसे ही वह पाँव फिसल कर पानी में गिर गई. இது மாதிரி அந்த குளக்கரையில் வரும்போது காலை அப்படி வச்சுருக்காங்க. அந்த கரை பக்கம் வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, காலை வைக்கவுமே என்ன பண்ணாங்க, அந்த மழை நேரம் இல்லையா, அந்த மண்ணெல்லாம் அப்படியே ஸ்லிப் ஆக்கி விட்டுருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே இந்த குளத்தில் விழுந்துட்டாங்க. நீங்களும் சில்ட்ரன் தெரிஞ்சுக்கணும், மழை வந்தால் இந்த ஷைனிங்காக உள்ள ஃப்ளோர்லேயோ இல்லை மண்ணெல்லாம் சேராக இருக்கு இல்லையா, அதை போய் கால் வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கும் இது மாதிரி தான் ஸ்லிப் ஆக்கி விடுவோம். அதனால் கேர்ஃபுல்லாக காலை வச்சு நடந்து போகணும். ஓகேவா. இந்த பொண்ணு அப்படியே கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஈரமாக இருக்கிற அந்த மண்ணில் போய் காலை வச்சோடு என்ன பண்ணிடுச்சு, வழுக்கி விட்டுருச்சு. ஏன்னா குளக்கரை எல்லாமே இனிமே பாசம் நிறைஞ்சதாக இருக்கும், பாசின்னு சொல்லுவாங்களே, அது நிறைஞ்சிருக்கும். அது எப்பயுமே என்ன பண்ணிவிடும், வழுக்கி விட்டுரும். அது மாதிரி அந்த சில்ட்ரன் 9 இயர்ஸ் சில்ட்ரன் தானே, அவ்வளோவா தெரியாது, உங்களை மாதிரியான குட்டி சில்ட்ரன் தான். ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, காலை வச்சோட காலும் வழுக்கி விட்டுருச்சு. அவங்க அந்த குளத்தில் போய் விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு அவங்களால தண்ணி நிறைய இருந்ததுனால என்ன பண்ண முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரில, ஸ்விம்மிங்கும் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இசை தேக்கர் சாரே பச்சி கபராக்கர் சில்லானே லகே. இதை பார்த்துட்டு எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரமாக கத்துறாங்க. ஒரு பொண்ணு விழுந்துட்டாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கத்துறாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்லேயே யாராவது ஒரு குழந்தை தெரியாமல் விழுந்துட்டாங்கனாக்க எல்லாரும் இந்த மாதிரி விழுந்துட்டாங்கன்னு சத்தம் போடுவாங்கள்ல, அது மாதிரி குளத்தில் விழுந்துருச்சு தண்ணியிலங்கும் போது ரொம்ப கத்துறாங்க. பிந்துனே தேக்காக்கி லட்கி பானிமே டூப்கி லகா ரஹி தி. உன்னை பிந்துங்கிற பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போய் தண்ணியில் அப்படியே மூழ்கிறாங்க. அவங்களும் ஓடி போய் விழுவுறாங்க. துறந்த உஸ்னே அப்னா சாகஸ் கா பரிச்சை தியா. அது அவங்களோட சாகசத்துக்கு ஒரு பரிச்சயம், ஒரு டெஸ்ட்டாக இருந்திருக்கு. பானிமே கூதுப்படி என்ன பண்ணாங்க, தண்ணியில் வந்து போத்துன்னு குதிச்சிட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைல இப்போ நிறைய கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் போகிறீங்களா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. சில பேர் ஆர்ச்சரி போவீங்க, சில பேர் ஸ்விம்மிங் போவீங்க, சில பேர் பேட்மிண்டன் போவீங்க. அது மாதிரி இந்த பிந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்விம்மிங் கற்றுருந்துருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணை போய் காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது அவங்க என்ன பண்ணாங்க, ஓடி போய் ஸ்விம்மிங் பண்ண போயிட்டாங்க. ஸ்விம்மிங் விளையாட்டுக்காக பண்ண போல், எதுக்கு பண்ண போனாங்க, ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக ஓடி போய் பண்ணாங்க. பகலே பிந்து பி கப்ராயி. ஃபஸ்ட்டு அவங்களுக்கும் அவசரமாக என்ன பண்ணுறதுன்னு புரியல. பருஸ்னே ஹிம்மத்ன ஹாரி. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நல்ல தைரியம் வந்துருச்சு. தயிர்த்தே நிஷா தக் ஜா பகுச்சி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்விம் பண்ணி நிஷா கிட்ட போய் ரீச் ஆகிட்டாங்க. தயிர்னா ஸ்விம் பண்ணுறது, பகுச்சினா டு ரீச் ஆகுறது. யார்கிட்ட போய் ரீச் ஆனாங்க, நிஷா வரையிலும் போய் ரீச் ஆகிட்டாங்க. நிஷா பை சே பிந்து சே புரி தரக் சிப்பட் கை. நிஷா அந்த பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணிக்குள்ளே விழுந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாதில்ல, என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாமல் இந்த பிந்துவை என்ன பண்ணுறதுன்னு எந்த எதையுமே செய்ய முடியாத மாதிரி அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு ஸ்விம் பண்ணவும் தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிந்துவை போய் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. பிந்து சங்கட்மே பட்கை. பிந்துக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. இப்படி இறுக்கி பிடிச்சிட்டா தான் ஸ்விம் பண்ணுறதா அவங்கள சேஃப் பண்ணுறதா என்னன்னு தெரியாமல் பிந்துக்கே ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. கியூங்கி வக அப்பனே ஹாத் பயிர் நஹி சலா சக்தி. அந்த நிஷா பிடிச்சது அவங்க கை கால் எதையுமே ஆட்ட முடியாத அளவுக்கு அவங்க போய் இறுக்கி பிடிச்சிட்டாங்க. கினாரே பர் கடே பச்சே ஜோர் சே சில்லானே லகி. கரையில் இருந்த பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சவுண்டாக கத்திட்டு இருக்கிறாங்க. तब बिंदु निशा के बालों को पकड़े हुए किनारे की तरफ தயிர்த்தி நஜராயி. இப்போ எந்த ஒரு விஷயமே முறையாக கற்றுக்கிட்டோன்னாக்க அதனுடைய பலன்களை அங்கங்கே நம்ம உபயோகிக்கலாம். இப்போ நாமளாக இண்டிவிஜுவலாக போய் நான் ஸ்விம் பண்ணுறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிறத ஒரு முறையான பயிற்சியாளரோட போனோம்னா இந்த மாதிரி ஆபத்தான நேரங்களில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு லேர்ன் பண்ணி விடுவாங்க. நம்ம ஒரு லெசன் படிக்கும்போதுமே இதை இப்படி படிக்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம்ல, அது மாதிரியும் அவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. இப்போ இந்த நிஷா என்ன பண்ணிட்டாங்க, பிந்துவை
இறுக்கி பிடிச்சிட்டாங்களே ஒழிய இவங்களாலையும் எதையும் செய்ய முடியல. ஸ்விம்மிங் தெரிஞ்ச நிஷா பிந்துவையும் எதையும் செய்ய முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டயத்தில் அவங்களுக்கு என்ன வந்திருக்குது பாருங்கள் ஐடியா, முடியை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அப்படியே அவங்களோட முடியை ஃபுல்லாக இறுக்கி எல்லாம் அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு बालों को पकड़ हुए बालों ஹேரை ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. கினாரே கி தரஃப் தைர்த்தை நஜர் ஆயி அந்த கரை பக்கமாக ஸ்விம் பண்ணியே வந்துட்டாங்க பார்த்துக்கிட்டே. बच्चे खुशी से चिल्लाने लगे और तालियां बचाकर बिंदु को उत्साह किया. என்ன பண்ணாங்க, சந்தோஷமாயிடுச்சு, ஐயோ காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரே சவுண்டு கொடுத்துட்டு கிளாப் பண்ணியிருக்காங்க. தாலியாம் பச்சாகர்னா கிளாப் பண்ணியிருக்காங்க, பிந்துக்கு உற்சாகப்படுத்தியிருக்காங்க. थोड़ी देर में निशा और बिंदु तालाब से बाहर आई. கொஞ்ச நேரத்தில் நிஷாவும் பிந்துவும் குளக்கரைக்கு வெளியில் வந்துட்டாங்க, குளத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. बिंदु के साहस अनुपम साहस और बहादुरी की सबने பிரசன்ஸா குயி. என்னென்னு கேட்டிங்கன்னா, பிந்துவோடைய இந்த சாகசம் வந்து மிகவும் உயர்வான சாகசம். அவருடைய சாகசங்களை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிற லெவலில் இருந்தது. 12 இயர்ஸ் கொண்ட அந்த பிந்துவோடைய இந்த வீரத்தன்மைக்காக பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்களா, 1985 ராஷ்ட்ரிய வீரத்தா புரஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவிலான வீரத்தன்மைக்கான அவார்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஹானர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் நம்முடைய லெசன். நம்ம இது வரலும் பார்த்துருக்கோம்ப்பா. நல்லாவே படித்து பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் சிறு வயதிலேயே நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க. அதில் நல்ல சாதனைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அடுத்து நம்ம இன்னும் எக்ஸசைஸ் போவோமா. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது கடின் சப்த. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்னது, கடின் சப்த. கடின் சப்தன்னு என்னென்னு சொல்லியிருக்கோம், ஹார்ட் வேர்ட்ஸ். லெசனில் உள்ள ஹார்ட் வேர்ட்ஸை படிச்சிட்டோம்னா தான் லெசனை படிக்கவோ எக்ஸசைஸ்லாம் படிக்கவோ நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டாக பார்க்குற கடின் சப்தில் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன சொல்லியிருக்காங்க, சாகஸ். சாகஸ்னால் அச்சீவ்மெண்ட், தீர செயல்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சாகஸ், சா ஹ இஸ் சாகஸ். சாகஸ் சொல்லுங்கள், சா ஹ இஸ் சாகஸ். தீர செயல்கள் செய்கிறது தான் சாகஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்கிறோம், கப்ராக்கர். கப்ராக்கர்னா அவசரமாக ஏர்ஜென்ட்டாக பண்ணுறது. ஓகேவா, ஏர்ஜென்ட்டாக பண்ணுறது தான் கப்ராக்கர், அவசரமாக பண்ணுறது. க ஃபோர்த்துக்கு அப்புறம் இப் ரா க இர், கப்ராக்கர். கப்ராக்கர்னா அவசரமாக. அடுத்ததாக என்ன வேர்ட் பார்க்குறோம், கதம் கதம். கதம் கதம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்னு அர்த்தம். கதம் கதம்னா எந்த ஒரு செயலையும் செய்யும்போது உடனே லாஸ்ட்டுக்கு போயிட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் முன்னேறுவோம். அப்போ சாகசம் செய்யும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு செயலை செஞ்சு தான் நம்ம ஃபைனல் செஷனுக்கு வருவோம். அது மாதிரி இந்த கதம் கதம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு காலை வருதுப்பா, க த இம், க த இம், கதம் கதம். நெக்ஸ்ட்டு வேர்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபிசல்கர். நெக்ஸ்ட் வேர்டுனா ஃபிசல்கர். ஃபிசல்கர்னால் என்னது, ஸ்லிப் ஆகிறது. குளத்துக்கரையில் தான் இல்லை, வீட்லேயும் நிறைய தண்ணி உபயோகிக்கிற இடம், பாத்ரூம்லாம் பண்ணோன்னா தண்ணி யூஸ் பண்ணாங்கனாக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பாசி பிடிக்கும். அந்த பாசி பிடிச்சதில் காலை வச்சாங்கன்னு என்ன பண்ணுவோம், ஸ்லிப் ஆக்கி விட்டுரும். சரிங்களா, அதனால தான் அப்பப்போ என்ன பண்ணும், அந்த இடத்த க்ளீன் பண்ணும். ஒரு வெசல்லாம் வாஷ் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணணும், உடனே அந்த இடத்துல வந்து சோப் பவுடர் அது மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் அது மாதிரிலாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, வாஷ் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா, அதனால் அது பாசம் பிடிக்காமல் போகணும். அப்படி இருக்கிற இடமா இருந்தால் என்ன பண்ணணும், காலை நல்லா ஸ்ட்ராங்காக ஊனி வச்சு போகணும். ஓகேவா, அது மாதிரி போகாதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, நிஷா விழுந்துட்டாங்க. ஓகேவா, அதனால் ஈரமான பகுதியில் நடக்கும்போது கேர்ஃபுல்லாக நடக்கணும் சில்ட்ரன். ஓகேவா, ஃபிசல்கர். ஃபிசல்கருங்கிற வேர்டுக்கு என்ன சொல்கிறோம், ஸ்லிப்பு, வழுக்கி விடுறது அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லிப்புக்கு பேர் என்னது, வழுக்கி விடுறது. ஃபி ப இப்போ போடுறோம்ல செகண்ட் ப, அது ஃபி ச இல் க இர், ஃபிசல்கர். ஃபிசல்கர் என்னது, ஸ்லிப்பாக்கி விடுறது. ஃபிஃப்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம், புரஸ்கார். புரஸ்கார்னா அவார்டு, ப்ரைஸஸ், அவார்டு கிடைக்கிறதுல நம்ம செயலுக்கு ஃபஸ்ட்டாக வின் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸஸ் அவார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான். பு ர இஸ் கா இர், புரஸ்கார். ஓகே, புரஸ்கார்னா அவார்டு. ஃபஸ்ட்டு வேர்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாகஸ். ஃபஸ்ட்டு வேர்டு சாகஸ், சா ஹ இஸ் சாகஸ். அந்த லாஸ்ட்டாக வர எழுத்துக்களை புள்ளி வைத்த எழுத்துக்களை தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்படி தான் நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா, சாகச அப்படின்னு படிக்கக்கூடாது, சாகஸ் அப்படின்னு சொல்லணும். செகண்டாக உள்ள வேர்டு கப்ராக்கர். க யுப் ரா
இர் கப்ராக்கர். கப்ராக்கர்னு என்னது? அவசரமாக அர்ஜெண்ட்டாக பண்ணுறது. ஓகேவா? இந்த ராவை இப்போ எப்படி சொல்லியிருக்கோம்? புள்ளி வைத்து எழுத்தாக தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். கப்ராக்கர். தேர்டாக என்ன பார்க்குறோம்? கதம் கதம். கதமன்னு படிக்கிறது இல்லை, எப்படி படிக்கிறோம்? கதம் கதம். ஸ்டெப் பை ஸ்டெப். கதையும் கதையும் கதம். ஃபோர்த்தாக என்ன வேர்ட் பார்க்குறோம்? ஃபிசல்கர், ஸ்லிப் ஆகிறது. ஃபிசல்கர். ஃபிசல்கர். ஃபிசல்கர் என்னது? ஸ்லிப் ஆகி விடுறது, வழுக்கி விடுறது அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபிசல்கர். இந்த ராவை என்ன சொல்கிறோம்? புள்ளி வைத்த எழுத்துக்களாக தான் நாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஃபிஃப்த்து வேர்டாக என்ன பார்க்குறோம்? புரஸ்கார். புரஸ்கார்னா அவார்டுன்னு சொல்லியிருக்கோம். இர் புரஸ்கார். புரிஞ்சுதா? அடுத்தது பார்க்கலாங்களா? சிக்ஸ்த்து வேர்டுன்னா சில்லானே. சில்லானேன்னா ஷவுட் பண்ணுறது, கத்துறது. இதுக்கெடுத்தாலும் கத்துறது. நல்ல விஷயத்துக்கு கத்துவோம், கெட்ட விஷயம் எப்பயுமே அமைதியாக செயல்படணும். ஆனால் நம்ம லெசனை பொறுத்தவரையிலும் அமைதியாக செயல்பட்டோம்னாக்க நிஷாவுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல சத்தம் பண்ணணுமோ அங்கே போடணும், மற்ற நேரத்தில் அமைதியாக செயல்படணும். ஓகே. ஷவுட்னா என்ன வேர்டு? சில்லானேன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். சி இல் லா நே, சில்லானே. சில்லானேனா ஷவுட் பண்ணுறது. ஓகே. நெக்ஸ்ட்டு வேர்டு பர்சாத்தி. நெக்ஸ்ட் வேர்டு என்னது? பர்சாத்தி. இர் சாத்தி. பர்சாத்தி. பர்சாத்தினா ரெயின்னு அர்த்தம். பர்சாத்தின்னு என்னது? ரெயின், மழை பெய்யும்ல, அதுதான் பர்ஷாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இர் சாத்தி, பர்ஷாத்தி. ஓகேவா? அடுத்ததாக என்னென்னா எர்ணாகுளம். இர்-நா-கு-ல-யும். எர்ணாகுளம். எர்ணாகுளங்கிறது ஒன் ஆஃப் த பிளேஸ். எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. நம்முடைய சவுத் இந்தியாவில் உள்ள கேரளாவில் இருக்குது. எது? எர்ணாகுளம். எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக் வந்து இன்க்ளூட்ஸ் கொச்சியில். எர்ணாகுளங்கிறது ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்கு. இந்த டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொச்சியில் இருக்குது. இது ஆல்சோ ஒன்று இங்கே என்னென்னாக்கா ஐடி அண்டு கமர்ஷியல் பிளேசஸ்லாம் இருக்குதான். இங்கே தான் ஐடி கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாரும் பிஇ முடிச்சுட்டு ஐடிக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே என்ன இருக்கும்? கொச்சியில் நிறையா ஐடியும் நிறைய கமர்ஷியல் பிளேசஸும் இருக்குது. அப்புறம் இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்ஷியன் ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்குது, சர்ச்சஸ் இருக்குது அண்டு மாஸ்க் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே மோஸ்ட் காமன்லி ஹவு மெனி லாங்குவேஜஸ் அப்படின்னாக்க ஹவு மெனி பிளேசஸ் விசிட் எர்ணாகுளம்னாக்க 187 பிளேசஸ் இருக்காம்ப்பா. இங்கே என்ன 187 பிளேசஸ் நல்லா விசிட் பண்ணுறதுக்காக நிறைய இடங்கள் இருக்குது. எவ்வளோ பிளேசஸ் இருக்குது? 187 பிளேசஸ் மிகவும் ஃபெமிலியரான பிளேசஸாக இருக்குது. அப்புறம் இங்கே மோஸ்ட்லி என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னா எர்ணாகுளத்தில் வந்து மலையாளம் தான் பேசுவாங்க. மலையாளம். எர்ணாகுளம் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? மலையாளம் பேசுவாங்க. இதில் சேரி பீச்சு, அப்புறம் மட்டஞ்சேரி பேலஸ் இருக்குது. ஒரு பேலஸ் மட்டஞ்சேரி பேலஸுங்கிறது. அப்புறம் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சிஎஸ் சர்ச் இருக்குது. அப்புறம் ஹில் பேலஸ் மியூசியம் இருக்குது. அப்புறம் வில்லிங்டன் ஐலாண்ட். இது மாதிரி நிறைய பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் பிளேஸ்லாம் விசிட் பண்ணுறதுக்கு இருக்குது. வாய்ப்பு இருந்தால் என்னது நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. எர்ணாகுளங்கிறது எங்கே இருக்குது? கொச்சியில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்கு. இங்கே என்ன நிறைய இருக்குது? ஐடி கமர்ஷியல் பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் நிறைய ஹிந்து டெம்பிள் இருக்குது, சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, மாஸ்க்லாம் இருக்குது, மஸ்ஜித்லாம் இருக்குது. இங்கே 187 பிளேசஸ் இருக்குதான் சுற்றி பார்க்குறதுக்கு. அதனால் நிறைய பிளேசஸ் இருக்கிறதுனால வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணலாம்? போய் நம்மளும் ஒரு ட்ரிப்பு பார்த்துட்டு வரலாம். மோஸ்ட்லி இங்கே என்ன லாங்குவேஜாக பேசுவாங்க? மலையாளம் தான் பேசுவாங்க. முக்கியமான பிளேசஸ் சொல்லப்போனால் சேரி பீச்சு, மட்டஞ்சேரி பேலஸு, அப்புறம் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சிஎஸ்ஐ சர்ச்சு, ஹில் பேலஸ் இருக்குது, மியூசியம் இருக்குது. அப்புறம் வில்லிங்டன் ஐலாண்ட். ஐலாண்ட்னா என்ன சொல்லியிருக்கோம்? தீவு. அந்த தீவெல்லாம் போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நம்மளும் போய் பார்த்து வரலாம். எங்கே? எர்ணாகுளம் பிளேஸு. அது எங்கே இருக்குது? கேரளாவில் கொச்சியில் இருக்குது. ஓகேவா? அடுத்த வேர்டு என்ன பார்க்க போகிறோம்? எர்ணாகுளத்துக்கு என்ன ஸ்பெல்லிங்? ஏ-இர்-நா-கு-ல-இம். எர்ணாகுளம். ஓகேவா? 9th என்ன வேர்டு பார்க்குறோம் அப்படின்னா மேண்டக்கு. இப்படி போடுவீங்க, மேலே ஒரு கொம்பு போட்டு இந்த இடத்துல புள்ளி வச்சா இன்னுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து மேண்டக். மேண்டக் அப்படின்னா ஃப்ராக், ஒன் ஆஃப் த இன்செக்ட். நல்ல தண்ணி நிறைய யூஸ் பண்ணுற இடத்துலலாம் இந்த மேண்டக் இருக்கும். டர்டர்ங்கிற சவுண்டு கொடுக்கும்.
சரிங்களா. மழை வரப்போகுது அப்படின்னாக்க என்ன பண்ணும், மேண்டக்கு இருக்கும். அந்த தண்ணி டிச்சிலெலாம் பார்த்தீங்கன்னா மேண்டக்கு இருக்கும். சரிங்களா. அது என்ன பண்ணும், ஃப்ராக் என்ன பண்ணும், ஜம்ப் பண்ணும். ஓகேவா. நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் டேல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ராக் ரேஸ் அப்படிலாம் கூட வைப்பாங்கல்ல, எப்படி மேண்டக் ஜம்ப் பண்ணுதோ அதே மாதிரி ஜம்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மேண்டக் இஸ் ஒன் ஆஃப் த இன்செக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டாக மே இன்னு ட இக் மேண்டக். 10th வடாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா புரஸ்கார். புரஸ்கார்னு என்ன சொல்லியிருக்கோம், அவார்டு. எந்த காம்படிஷனில் வின் பண்ணாலும் இல்லை ஸ்டடீஸ்லேயே வின் பண்ணி முதலாவது வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுப்போம், அவார்ட் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு தான் ஹிந்தியில் என்ன வேர்டு, புரஸ்கார். பூ ர இஸ் கா இர் புரஸ்கார். புரஸ்கார்னா என்னது, அவார்டு. ஓகேங்களா. 11th என்ன வேர்டு, அத்விதீய. உயர்வான அப்படின்னு அர்த்தம். ஹை லெவல் அப்படிங்கிறது தான் அத்விதீய. தீய அத்விதீய உயர்வான, ஹை லெவல். இப்போ சாகசம் பண்ணுறதுங்கிறது ஒரு உயர்வான குணம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது உயர்வான குணம். ஸோ அந்த மாதிரி உயர்வான குணங்கள் கொண்டு தான் நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் இருக்கணும். எப்பயுமே குறைவான குணம் இருக்கக்கூடாது. எப்பயுமே என்னது, நல்ல குணமும் உயர்வான எண்ணங்கள் சிந்தனைகளோடு செயல்படணும். ஓகே. இப்போ இந்த பேஜில் ஃபஸ்ட்டாக என்ன பார்த்துருக்கோம், சில்லானே. 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 சில்லானேனா என்ன சொல்லியிருக்கோம், ஷவுட்டுன்னு சொல்லியிருக்கோம். 7th ஒன்றாவது என்ன சொல்கிறோம், பர்சாத்தி. பர்சாத்தின்னு என்னது, ரெய்னி. சாத்தி பர்சாத்தி. 8th ஒன்றா என்ன பார்க்குறோம், எர்ணாகுளம். நாகுலயும் எர்ணாகுளம். 9th ஒன் மேண்டக். ட இக் மேண்டக். 10th ஒன் புரஸ்கார். இஸ் கா இர் புரஸ்கார். 11th ஒன் அத்விதீய உயர்வான, ஹை லெவல் அப்படிங்கிற மாதிரி தீய அத்விதீய. அத்விதீய என்ன அர்த்தம், உயர்வான அப்படின்னு அர்த்தம். நமஸ்தே 4th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? ஹிந்தி பாடம்லாம் போயிட்டே இருக்குது, புரியுதா உங்களுக்கு? லெசன்ஸ்லாம் நல்லா எழுதினீங்களா? எழுதி படித்து பார்த்தீங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா 4th லெசன் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 4th லெசனுடைய டைட்டில் என்ன, சாகசி பிந்து. சாகசின்னு ஒரு பொண்ணு செய்த சாகசங்கள், அச்சீவ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நாமளும் அச்சீவ்மெண்ட் லைஃப்பில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கும் மனசில் வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி லெசன்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சுதா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. சின்னோண்டு 1 ட்ராப் தான் இருக்கும். அந்த ட்ராப் அப்படியே எப்படி வருமா, டெவலப் ஆயிருமா, அப்படியே பெரு வெள்ளமாக டெவலப் ஆகுமா. நாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு சின்ன உதவி தான் நினைப்போம். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, மிகப்பெரியது ஊன்றுகோல் போல் இருக்கும். அந்த ஊன்றுகோல் நமக்கு பின்னால் வந்து நல்ல பயனை தரும், அது நம்மளுக்கு உதவியாகவும் இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த சாப்ளிங்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, டேக் சப்போர்ட் தான் பண்ணுறோம். அந்த சாப்ளிங்ஸ் நல்லா வளர்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கு இல்லை ஏதாவது ஒரு த்ரெட்டு வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக வளரணுமே அப்படின்னு கட்டி வச்சு பண்ணுவாங்க. மடங்கி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக வளரணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த சாப்ளிங்ஸ் என்ன ஆகும், நல்லா வளர்ந்து பெரிய ட்ரீ ஆகும். அந்த ட்ரீ வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஷேடோலாம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் சீசனில் போகிறோம்னு வச்சிங்களேன், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், வாக் பண்ணி போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நெல் தேவைப்படுது, டயர்டாக இருக்குது அப்படின்னாக்கா எங்கே போய் நம்ம நிற்குவோம், ஒரு மரத்துக்கு கீழே நிற்போம். அந்த வளர்ந்து அந்த சிறு செடிகள் தான் பெரிய மரமாக வளர்ந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், நமக்கு நிறைய பலன்களையும் தரும். அதனால் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசில் வச்சுக்குவோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், சாகசி பிந்து அப்படிங்கிற லெசனை பார்த்தோம். அது 1 டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் எக்ஸாம் லெசன் ஃபுல்லாகவே நடத்திட்டேன். இருந்தாலும் ஒரு ட்ரிப்பு இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து உள்ள எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சாகஸ் ஏக் அத்விதீய குணை சொல்லியிருந்தேன், ஒரு உயர்வான குணம். சாகசம் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறங்கிறது மிக உயர்வான குணம். அச்சீவ் பண்ணுறதுனா மிக பெரிய அளவில் செஞ்சால் தான் அச்சீவாக கிடையாது. நம்ம சிறு செயல்கள் கூட ஒரு சாகசம்தான், அதையும் நம்ம செய்யாமல் விட்டுறக்கூடாது. சரிங்களா? இந்த குணம் எப்படி வரும் நம்மளுக்கு,
லைஃப்பில் அப்படியே பிறந்தோடனே நம்ம சாகசம் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதுதான் குண் ஜீவன் மே கதம் கதம் பெர் காம் ஆத்தாங்க. சின்ன சின்ன வேலையிலேருந்து தான் அது பெரிய வேலையாக வரும். இஸ்கி கோயி உமர் நஹி. சாகசம் செய்கிறதுக்கு வயது உண்டா அப்படின்னு கேட்டாக்க வயசே கிடையாது. பச்சோக்கி சாகஸ் கிப்பி பாத் அவுர் ஹை. குழந்தைங்களுக்கெல்லாம் என்னது இருக்குது, சாகசம் செய்யணும் அப்படிங்கனாக்க எப்போ வேணாலும் செய்யலாம். பிரதி வருஷே ஐசே பச்சோங்கோ வீரதா புரஸ்கார் தியா. ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி சாகசம் பண்ணுற குழந்தைகளுக்காக என்ன பண்ணுறாங்க, அவார்ட்ஸு ப்ரைஸஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ சாகசங்கிறது பெரிய அளவில் கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற அளவில் செய்கிறோமானா அப்படி கிடையாது. நம்ம ஸ்கூல்லேயே நம்ம பண்ணுறோம், ஒவ்வொரு இதுலேயும் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ப்ரைஸஸ் வாங்கணும், அதுவுமே நம்மளுடைய சாகசம் தான். சரிங்களா? இப்போ நிறைய காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க, அதில் வின் பண்ணுறோமோ அது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் தான். ஓகேவா? அதனால் அச்சீவ்மெண்ட் வந்து எந்த வகையில் வேணாலும் நம்ம பண்ணலாம். இன்கிமேசே ஏக்னே இந்த மாதிரியான சாகசம் செய்தவங்கள ஒருத்தவங்க தான் 12 இயர்ஸ் கொண்ட பிந்து. இவங்க என்ன பண்ணாங்க, ஜூன் 28, 1985 நடந்த ஒரு நிகழ்வு. இது உண்மையான நிகழ்வு தான் நம்மளுக்கு லெசனில் கொடுத்துருக்குறாங்க. கேரளாவில் ஒரு நல்ல மழை ரெய்னி சீசன். அந்த ரெய்னி சீசனில் என்ன பண்ணிச்சா, நிறைய ரெயின் இருந்ததுனால அந்த பாண்டெல்லாம் இருக்குல்ல, தாளாப்லாம் என்ன ஃபுல்லாக அந்த வாட்டரால் ஃபில் பண்ணியிருந்தது, நிரம்பி இருந்தது. கேரளுக்கு எர்ணாகுளம் ஜில்லைக்கு ஏக் ஸ்கூல் மே தோப்கர் கா சமயத்தா. கேரளாத்தில் எர்ணாகுளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் வந்து ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த ஸ்கூலில் ஆஃப்டர்நூன் டைம், மிட் டே அந்த டைம் இருந்துச்சு. குழந்தைங்க என்ன பண்ணாங்க, பச்சே கக்ஷா கே பாகர் ஆயே ஹுயே தே. ஆஃப்டர்நூன் டயத்தில் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளாஸை விட்டு வெளில வந்துருக்குறாங்க. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் கே சாம்னே ஏக் தாலாப் தான். பள்ளிக்கு எய்த்தாப்பில் என்ன இருக்குது, ஒரு குளம் இருக்குது. தாலாப்மே மேண்டக் டர் டர் கர் ரஹேத்தே. அந்த குளத்தில் என்ன பண்ணியிருக்குது, மேண்டக்கு டர் டர்னு சவுண்டு கொடுத்துட்டே இருந்திருக்கு. பச்சின் மேண்டக்கும் பர் பத்தர் ஃபேங்க் ரஹேத்தே. குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தவக்கலை மேலே, மேண்டக்னா ஃப்ராக் சவுண்ட் இல்லையா, அந்த தவக்கலை மேலே பத்தர்னு அது ஸ்டோனெல்லாம் விட்டு எறிஞ்சாங்க. एक 9 साल की लड़की निशा खाना खाने के बाद पानी पीने के लिए तालाब के पास गई. ஒரு 9 இயர்ஸ் கொண்ட ஒரு பொண்ணு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குளம் பக்கமாக, பாண்டு பக்கமாக வந்திருக்காங்க, அதன் அருகில் வந்திருக்காங்க. जैसे ही किनारे पर पाँव रखा वैसे ही वह पाँव फिसल कर पानी में गिर गई. இது மாதிரி அந்த குளக்கரையில் வரும்போது காலை அப்படி வச்சுருக்காங்க. அந்த கரை பக்கம் வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, காலை வைக்கவுமே என்ன பண்ணாங்க, அந்த மழை நேரம் இல்லையா, அந்த மண்ணெல்லாம் அப்படியே ஸ்லிப் ஆக்கி விட்டுருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே இந்த குளத்தில் விழுந்துட்டாங்க. நீங்கள் சில்ட்ரன் தெரிஞ்சுக்கணும், மழை வந்தால் இந்த ஷைனிங்காக உள்ள ஃப்ளோர்லேயோ இல்லை மண்ணெல்லாம் சேராக இருக்கு இல்லையா, அதை போய் கால் வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கும் இது மாதிரி தான் ஸ்லிப் ஆக்கி விடுவோம். அதனால் கேர்ஃபுல்லாக காலை வச்சு நடந்து போகணும். ஓகேவா? இந்த பொண்ணு அப்படியே கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஈரமாக இருக்கிற அந்த மண்ணில் போய் காலை வச்சோடு என்ன பண்ணிடுச்சு, வழுக்கி விட்டுருச்சு. ஏன்னா குளக்கரை எல்லாமே நம்ம பாசம் நிறைஞ்சதாக இருக்கும், பாசின்னு சொல்லுவாங்களே, அது நிறைஞ்சிருக்கும். அது எப்பயுமே என்ன பண்ணிவிடும், வழுக்கி விட்டுரும். அது மாதிரி அந்த சில்ட்ரன் வந்து 9 இயர்ஸ் சில்ட்ரன் தானே, அவ்வளோவா தெரியாது, உங்களை மாதிரியான குட்டி சில்ட்ரன் தான். ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, காலை வச்சோடனே காலை வழுக்கி விட்டுருச்சு. அவங்க அந்த குளத்தில் போய் விழுந்துட்டு அவங்களால தண்ணி நிறைய இருந்ததுனால என்ன பண்ண முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரில, ஸ்விம்மிங்கும் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இசை தேக்கர் சாரே பச்சி கபராக்கர் சில்லானே லகே. இதை பார்த்துட்டு எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரமாக கத்துறாங்க. ஒரு பொண்ணு விழுந்துட்டாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கத்துறாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்லேயே யாராவது ஒரு குழந்தை தெரியாமல் விழுந்துட்டாங்கனாக்க எல்லாரும் இந்த மாதிரி விழுந்துட்டாங்கன்னு சத்தம் போடுவாங்கள்ல, அது மாதிரி குளத்தில் விழுந்துருச்சு தண்ணியிலேங்கும் போது ரொம்ப கத்துறாங்க. பிந்துனே தேக்காக்கி லட்கி பானிமே டூப்கி லகா ரஹி தீ. உன்னை பிந்துங்கிற பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போய் தண்ணியில் அப்படியே மூழ்கிறாங்க. அவங்களும் ஓடி போய் விழுவுறாங்க. துறந்த உஸ்னே அப்பனா சாகஸ் கா பரிச்சை தியா. அது அவங்களோட சாகசத்துக்கு ஒரு பரிச்சயம், ஒரு டெஸ்ட்டாக இருந்திருக்கு. பானிமே கூதுப்படி என்ன பண்ணாங்க, தண்ணியில் வந்து போத்துன்னு குதிச்சிட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைல இப்போ நிறைய கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் போகிறீங்களா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. சில பேர் ஆர்ச்சரி போவீங்க, சில பேர் ஸ்விம்மிங் போவீங்க, சில பேர் பேட்மிண்டன் போவீங்க. அது மாதிரி இந்த பிந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்விம்மிங் கற்றுருந்துருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணை போய் காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே
யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது அவங்க என்ன பண்ணாங்க, ஓடி போய் ஸ்விம்மிங் பண்ண போயிட்டாங்க. ஸ்விம்மிங் விளையாட்டுக்காக பண்ண போல, எதுக்கு பண்ண போனாங்க, ஒருத்தவங்கள காப்பாற்றுறதுக்காக ஓடி போய் பண்ணாங்க. பகலே பிந்து பி கப்ராயி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கும் அவசர அவசரமாக என்ன பண்ணுறதுன்னு புரியல. பர் உஸ்னே ஹிம்மத் ந ஹாரி, அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நல்ல தைரியம் வந்துருச்சு. தயிர்த்தே தயிர்த்தே நிஷா தக் ஜா பகுச்சி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்விம் பண்ணி நிஷா கிட்ட போய் ரீச் ஆகிட்டாங்க. தயிர்னா ஸ்விம் பண்ணுறது, பகுச்சினா டு ரீச் ஆகுறது. யார்கிட்ட போய் ரீச் ஆனாங்க, நிஷா வரையிலும் போய் ரீச் ஆகிட்டாங்க. நிஷா பை சே பிந்து சே புரி தரக் சிப்பட் கை, நிஷா அந்த பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணிக்குள்ளே விழுந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாதில்ல, என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாமல் இந்த பிந்துவை என்ன பண்ணுறதுன்னு எதையுமே செய்ய முடியாத மாதிரி அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு ஸ்விம் பண்ணவும் தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிந்துவை போய் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. பிந்து சங்கட்மே பட்கை, பிந்துக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. இப்படி இறுக்கி பிடிச்சிட்டா தான் ஸ்விம் பண்ணுறதா அவங்கள சேஃப் பண்ணுறதா என்னன்னு தெரியாமல் பிந்துக்கே ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. கியூங்கி வக அப்பனே ஹாத் பயிர் நஹி சலா சக்தி, அந்த நிஷா பிடிச்சது அவங்க கை கால் எதையுமே ஆட்ட முடியாத அளவுக்கு அவங்க போய் இறுக்கி பிடிச்சிட்டாங்க. கினாரே பர் கடை பச்சே ஜோர் சே சில்லானு இல்லைக்கி, கரையில் இருந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சவுண்டாக கத்திட்டு இருக்கிறாங்க. तब बिंदु निशा के बालों को पकड़े हुए किनारे की तरफ தயிர்த்தி நஜராயி. இப்போ எந்த ஒரு விஷயமே முறையாக கற்றுக்கிட்டோன்னாக்க அதனுடைய பலன்களை அங்கங்கே நம்ம உபயோகிக்கலாம். இப்போ நாமளாக இண்டிவிஜுவலாக போய் நான் ஸ்விம் பண்ணுறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிறத ஒரு முறையான பயிற்சியாளரோட போனோம்னா இந்த மாதிரி ஆபத்தான நேரங்களை என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு லேர்ன் பண்ணி விடுவாங்க. நம்ம ஒரு லெசன் படிக்கும்போதுமே இதை இப்படி படிக்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம்ல, அது மாதிரியும் அவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. இப்போ இந்த நிஷா என்ன பண்ணிட்டாங்க, பிந்துவை இறுக்கி பிடிச்சிட்டாங்க. ஒழிய இவங்களாலையும் எதையும் செய்ய முடியல. ஸ்விம்மிங் தெரிஞ்ச நிஷா பிந்துவையும் எதையும் செய்ய முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டயத்தில் அவங்களுக்கு என்ன வந்துருக்குது பாருங்கள் ஐடியா, முடியை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அப்படியே அவங்களோட முடியை ஃபுல்லாக இறுக்கி எல்லாம் அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு பாலும் கோ பக்கட் हुए, பாலும் ஹேரை ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. கினாரைக்கு தரஃப் தயிர்த்தை நஜராயி, அந்த கரை பக்கமாக ஸ்விம் பண்ணியே வந்துட்டாங்க பார்த்துக்கிட்டே. பச்சி குஷி சே சில்லானே லகே அவர் தாலியாம் பச்சாக்கர் பிந்துக்கோ உற்சாகியா, என்ன பண்ணாங்க, சந்தோஷமாக செய்ய காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரே சவுண்டு கொடுத்துட்டு கிளாப் பண்ணியிருக்காங்க. தாலியாம் பச்சாக்கர்னா கிளாப் பண்ணியிருக்காங்க, பிந்துக்கோ உற்சாகப்படுத்தியிருக்காங்க. தோடி தேர்மே நிஷா और பிந்து தாலாப் சே பாகர் ஆயி, கொஞ்ச நேரத்தில் நிஷாவும் பிந்துவும் குளக்கரைக்கு வெளியில் வந்துட்டாங்க, குளத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. பிந்து கே சாகஸ் அனுபவம் சாகஸ் அவர் பகாதுரிக்கு சப்னி பிரசன்சா குயி, என்னென்னு கேட்டிங்கன்னா பிந்துவோடைய இந்த சாகசம் வந்து மிகவும் உயர்வான சாகசம். அவருடைய சாகசங்களை எல்லாத்தையும் எடுத்து சொல்லக்கூடாத லெவலில் இருந்தது. 12 இயர்ஸ் கொண்ட அந்த பிந்துவோட இந்த வீரத்தன்மைக்காக பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்களா, 1985 ராஷ்ட்ரிய வீரத்தா புரஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவிலான வீரத்தன்மைக்கான அவார்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஹானர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் நம்முடைய லெசன். நம்ம இதுவரையிலும் பார்த்துருக்கோம்ப்பா. நல்லாவே படித்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் சிறு வயதிலேயே நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க, அதில் நல்ல சாதனைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அடுத்து நம்ம இன்னும் எக்ஸசைஸ் போவோமா. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது கடின் சப்த. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்னது, கடின் சப்த. கடின் சப்தன்னு என்னென்னு சொல்லியிருக்கோம், ஹார்ட் வேர்ட்ஸ். லெசனில் உள்ள ஹார்ட் வேர்ட்ஸை படிச்சிட்டோம்னா தான் லெசனை படிக்கவோ எக்ஸசைஸ்லாம் படிக்கவோ நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டாக பார்க்குற கடின் சப்தில் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன சொல்லியிருக்காங்க, சாகஸ். சாகஸ்னால் அச்சீவ்மெண்ட், தீர செயல்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சாகஸ், சா ஹ இஸ் சாகஸ். சாகஸ் சொல்லுங்கள், சா ஹ இஸ் சாகஸ். தீர செயல்கள் செய்கிறது தான் சாகஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்கிறோம், கப்ராக்கர். கப்ராக்கர்னா அவசரமாக ஏர்ஜென்ட்டாக பண்ணுறது. ஓகேவா, ஏர்ஜென்ட்டாக பண்ணுறது தான் கப்ராக்கர், அவசரமாக பண்ணுறது. க ஃபோர்த்துக்கு அப்புறம் இப் ரா க இர், கப்ராக்கர். கப்ராக்கர்னா அவசரமாக. அடுத்ததாக என்ன வேர்ட் பார்க்குறோம், கதம் கதம். கதம் கதம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்னு அர்த்தம். கதம் கதம்னா எந்த ஒரு செயலையும் செய்யும்போது உடனே லாஸ்ட்டுக்கு போயிட மாட்டோம்,
கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் முன்னேறுவோம். அப்போ சாகசம் செய்யும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு செயலை செஞ்சு தான் நம்ம ஃபைனல் செஷனுக்கு வருவோம். அது மாதிரி இந்த கதம் கதம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு காலை வருதுப்பா இம் கதம் கதம். நெக்ஸ்ட்டு வேர்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபிசல்கர். நெக்ஸ்ட்டு வேர்டுனா ஃபிசல்கர்னால் என்னது? ஸ்லிப் ஆகிறது. குளத்துக்கரையில் தான் இல்லை, வீட்லேயும் நிறைய தண்ணி உபயோகிக்கிற இடம், பாத்ரூம்லாம் பண்ணோன்னா தண்ணி யூஸ் பண்ணாங்கனாக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பாசி பிடிக்கும். அந்த பாசி பிடிச்சதில் காலை வச்சாங்கன்னு என்ன பண்ணுவோம், ஸ்லிப் ஆக்கி விட்டுரும். சரிங்களா? அதனால தான் அப்பப்போ என்ன பண்ணும், அந்த இடத்த க்ளீன் பண்ணும். இந்த வெசல்லாம் வாஷ் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணணும், உடனே அந்த இடத்துல சோப் பவுடர் அது மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் அது மாதிரிலாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, வாஷ் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? அதனால் அது பாசம் பிடிக்காமல் போகணும். அப்படி இருக்கிற இடமா இருந்தால் என்ன பண்ணணும், காலை நல்லா ஸ்ட்ராங்காக ஊனி வச்சு போகணும். ஓகேவா? அது மாதிரி போகாதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, நிஷா விழுந்துட்டாங்க. ஓகேவா? அதனால் ஈரமான பகுதியில் நடக்கும்போது கேர்ஃபுல்லாக நடக்கணும் சில்ட்ரன். ஓகேவா? ஃபிசல்கருங்கிற வேர்டுக்கு என்ன சொல்கிறோம், ஸ்லிப்பு, வழுக்கி விடுறது அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லிப்புக்கு பேர் என்னது, வழுக்கி விடுறது. இப்போ போடுறதுல செகண்ட் பே அது ஃபிசல்கர் என்னது, ஸ்லிப்பாக்கி விடுறது. ஃபிஃப்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம், புரஸ்கார்னா அவார்டு, ப்ரைஸஸ், அவார்டு கிடைக்கிறதுல நம்ம செயலுக்கு ஃபஸ்ட்டாக வின் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸஸ் அவார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் புரஸ்கார். ஓகே, புரஸ்கார்னா அவார்டு. ஃபஸ்ட்டு வேர்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாகஸ். ஃபஸ்ட்டு வேர்டு சாகஸ். சாகஸ். அந்த லாஸ்ட்டாக வர எழுத்துக்களை புள்ளி வைத்த எழுத்துக்களாக தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்படி தான் நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? சாகச அப்படின்னு படிக்கக்கூடாது, சாகஸ் அப்படின்னு சொல்லணும். செகண்டாக உள்ள வேர்டு கப்ராக்கர். கப்ராக்கர்னு என்னது, அவசரமாக அர்ஜெண்ட்டாக பண்ணுறது. ஓகேவா? இந்த ராவை இப்போ எப்படி சொல்லியிருக்கோம், புள்ளி வைத்த எழுத்தாக தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், கப்ராக்கர். தேர்டாக என்ன பார்க்குறோம், கதமன்னு படிக்கிறது இல்லை, எப்படி படிக்கிறோம், கதம், ஸ்டெப் பை ஸ்டெப், கதம். ஃபோர்த்தாக என்ன வேர்ட் பார்க்குறோம், ஃபிசல்கர், ஸ்லிப் ஆகிறது. ஃபிசல்கர் என்னது, ஸ்லிப் ஆகி விடுறது, வழுக்கி விடுறது அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபிசல்கர். இந்த ராவை என்ன சொல்கிறோம், புள்ளி வைத்த எழுத்துக்களாக தான் நாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஃபிஃப்த்து வேர்டாக என்ன பார்க்குறோம், புரஸ்கார்னா அவார்டுன்னு சொல்லியிருக்கோம். புரஸ்கார். புரிஞ்சுதா? அடுத்தது பார்க்கலாங்களா? சிக்ஸ்த்து வேர்டுன்னா சில்லானேன்னா ஷவுட் பண்ணுறது, கத்துறது, இதுக்கெடுத்தாலும் கத்துறது. நல்ல விஷயத்துக்கு கற்றுவோம், கெட்ட விஷயம் எப்பயுமே அமைதியாக செயல்படணும். ஆனால் நம்ம லெசனை பொறுத்தவரையிலும் அமைதியாக செயல்பட்டோம்னாக்க நிஷாவுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல சத்தம் பண்ணணுமோ அங்கே போடணும், மற்ற நேரத்தில் அமைதியாக செயல்படணும். ஓகே, ஷவுட்னா என்ன வேர்டு, சில்லானேன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். சில்லானேனா ஷவுட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேர்டு பர்சாத்தி. நெக்ஸ்ட் வேர்டு என்னது, பர்சாத்தி. பர்சாத்தினா ரெயின்னு அர்த்தம். பர்சாத்தின்னு என்னது, ரெயின், மழை பெய்யும்ல, அதை தான் பர்சாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பர்சாத்தி. ஓகேவா? அடுத்ததாக என்னென்னா எர்ணாகுளம். எர்ணாகுளங்கிறது ஒன் ஆஃப் த பிளேஸ். எங்கே இருக்குது, கேரளாவில் இருக்குது. நம்முடைய சவுத் இந்தியாவில் உள்ள கேரளாவில் இருக்குது. எது, எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக் இன்க்ளூட்ஸ் கொச்சியில். எர்ணாகுளங்கிறது ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்கு. இந்த டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொச்சியில் இருக்குது. இது ஆல்சோ நோன் எஸ், இங்கே என்னென்னாக்கா ஐடி அண்டு கமர்ஷியல் பிளேசஸ்லாம் இருக்குமா, இங்கே தான் ஐடி கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எல்லாரும் பிஇ முடிச்சுட்டு ஐடிக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே என்ன இருக்கும், கொச்சியில் நிறையா ஐடியும் நிறைய கமர்ஷியல் பிளேசஸும் இருக்குது. அப்புறம் இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்ஷியன் ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்குது, சர்ச்சஸ் இருக்குது, அண்டு மாஸ்க் எல்லாமே இங்கே இருக்குது.
இங்கே மோஸ்ட் காமன்லி ஹவு மெனி லாங்குவேஜஸ் அப்படின்னாக்க ஹவு மெனி பிளேசஸ் விசிட் எர்ணாகுளம்னாக்க 187 பிளேசஸ் இருக்காம்ப்பா. இங்கே என்ன 187 பிளேசஸ் நல்லா விசிட் பண்ணுறதுக்காக நிறைய இடங்கள் இருக்குது. எவ்வளோ பிளேசஸ் இருக்குது? 187 பிளேசஸ் மிகவும் ஃபெமிலியரான பிளேசஸாக இருக்குது. அப்புறம் இங்கே மோஸ்ட்லி என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னா எர்ணாகுளத்தில் வந்து மலையாளம் தான் பேசுவாங்க. மலையாளம் எர்ணாகுளம் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? மலையாளம் பேசுவாங்க. இதில் சேரி பீச்சு, அப்புறம் மட்டஞ்சேரி பேலஸ் இருக்குது. ஒரு பேலஸ் மட்டஞ்சேரி பேலஸுங்கிறது. அப்புறம் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. அப்புறம் ஹில் பேலஸ் மியூசியம் இருக்குது. அப்புறம் வில்லிங்டன் ஐலாண்ட். இது மாதிரி நிறைய பிளேசஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்லாம் விசிட் பண்ணுறதுக்கு இருக்குது. வாய்ப்பு இருந்தால் என்னது நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. எர்ணாகுளங்கிறது எங்கே இருக்குது? கொச்சியில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்கு. இங்கே என்ன நிறைய இருக்குது? ஐடி கமர்ஷியல் பிளேசஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் நிறைய ஹிந்து டெம்பிள் இருக்குது, சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, மாஸ்க்லாம் இருக்குது, மஸ்ஜித்லாம் இருக்குது. இங்கே 187 பிளேசஸ் இருக்குதான் சுற்றி பார்க்குறதுக்கு. அதனால் நிறைய பிளேசஸ் இருக்கிறதுனால வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணலாம், போய் நம்மளும் ஒரு ட்ரிப்பு பார்த்துட்டு வரலாம். மோஸ்ட்லி இங்கே என்ன லாங்குவேஜாக பேசுவாங்க? மலையாளம் தான் பேசுவாங்க. முக்கியமான பிளேசஸ் சொல்லப்போனால் சேரி பீச்சு, மட்டஞ்சேரி பேலஸு, அப்புறம் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சிஎஸ்ஐ சர்ச்சு, ஹில் பேலஸ் இருக்குது, மியூசியம் இருக்குது. அப்புறம் வில்லிங்டன் ஐலாண்ட். ஐலாண்ட்னா என்ன சொல்லியிருக்கோம்? தீவு. அந்த தீவெல்லாம் போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நம்மளும் போய் பார்த்து வரலாம். எங்கே? எர்ணாகுளம் பிளேஸு. அது எங்கே இருக்குது? கேரளாவில் கொச்சியில் இருக்குது. ஓகேவா? அடுத்த வேர்டு என்ன பார்க்க போகிறோம்? எர்ணாகுளத்துக்கு என்ன ஸ்பெல்லிங்? ஏ-இர்-நா-கு-ல-இம் எர்ணாகுளம். ஓகேவா? 9th என்ன வேர்டு பார்க்குறோம் அப்படின்னா மேண்டக்கு. இப்படி போடுவீங்க, மேலே ஒரு கொம்பு போட்டு இந்த இடத்துல புள்ளி வச்சா இன்னுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து இக் மேண்டக். மேண்டக் அப்படின்னா ஃப்ராக், ஒன் ஆஃப் த இன்செக்ட். நல்ல தண்ணி நிறைய யூஸ் பண்ணுற இடத்துலலாம் இந்த மேண்டக் இருக்கும். டர்டர்ங்கிற சவுண்டு கொடுக்கும். சரிங்களா? மழை வரப்போகுது அப்படின்னாக்க என்ன பண்ணும்? மேண்டக்கு இருக்கும். அந்த தண்ணி டிச்சிலலாம் பார்த்தீங்கன்னா மேண்டக்கு இருக்கும். சரிங்களா? அது என்ன பண்ணும்? ஃப்ராக் என்ன பண்ணும்? ஜம்ப் பண்ணும். ஓகேவா? நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் டேல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஃப்ராக் ரேஸ் அப்படிலாம் கூட வைப்பாங்கல்ல. எப்படி மேண்டக் ஜம்ப் பண்ணுதோ அதே மாதிரி ஜம்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மேண்டக் இஸ் ஒன் ஆஃப் த இன்செக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டாக இக் மேண்டக். 10th வேர்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா புரஸ்காரம். புரஸ்காரம் என்ன சொல்லியிருக்கோம்? அவார்டு. எந்த காம்படிஷனில் வின் பண்ணாலும் இல்லை ஸ்டடீஸ்லேயே வின் பண்ணி முதலாவது வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்தாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுப்போம், அவார்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு தான் ஹிந்தியில் என்ன வேர்டு? புரஸ்கார். இர் புரஸ்கார். புரஸ்கார் என்னது? அவார்டு. ஓகேங்களா? 11th என்ன வேர்டு? அத்விதீய. உயர்வான அப்படின்னு அர்த்தம். ஹை லெவல் அப்படிங்கிறது தான் அத்விதீய. அத்விதீய உயர்வான, ஹை லெவல். இப்போ சாகசம் பண்ணுறதுங்கிறது ஒரு உயர்வான குணம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது உயர்வான குணம். ஸோ அந்த மாதிரி உயர்வான குணங்கள் கொண்டு தான் நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் இருக்கணும். எப்பயுமே குறைவான குணம் இருக்கக்கூடாது. எப்பயுமே என்னது? நல்ல குணமும் உயர்வான எண்ணங்கள் சிந்தனைகளோடு செயல்படணும். ஓகே, இப்போ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம்? சில்லானே. சில்லானே. சில்லானேனா என்ன சொல்லியிருக்கோம்? ஷவுட்டுன்னு சொல்லியிருக்கோம். 7th என்ன சொல்கிறோம்? பர்சாத்தி.